ஒருவர் நடு நிலைமையை கைவிடுவதனால் வரக்கூடிய பயன் நன்மையே தருவதாக இருந்தாலும் அந்த நன்மை நிலைக்காதுங்க. அந்த தருவதாக இருந்த அந்த பயன் தரக்கூடிய பொருள் நிலைக்காதுங்க. அந்த பயனை தரக்கூடிய பொருளை கைவிட்டு விட்டு அவர் அந்த நடு நிலைமையை கைப்பிடிக்க வேண்டும். அந்த நடு நிலைமையாக அந்த தகுதியை அவர் ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த நடு நிலைமையை யார் விட்டுட்டு அதிலிருந்து வரக்கூடிய அந்த பயனை அனுபவிக்கலாம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளை அனுபவிக்கலாம் என்று இருக்கிறாரோ அவர் அழிவை தான் சந்திப்பார் அப்படின்னு ஒளியே அப்படின்றாருங்க. ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்கால இளம் தலைமுறையினருக்கு நாம் சொல்லி பழகணும், நீங்கள் எப்பொழுதும் அறம் சார்ந்து நடு நிலைமையோடு இருக்க வேண்டும். நடு நிலைமைதான் நம்மளை நல்வழிப்படுத்தும், நமக்கு நேர்மையான செல்வத்தை அறத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும். அது அழிச்சிரும்.